போர்டு வேற போட்டு வச்சிருக்கு. இன்னைக்கு நாளே ஒரு நல்ல ஆளுங்க வேலைக்கு வருவாங்களான்னு பார்க்கலாம். வாங்க. யாரோ வர மாதிரி இருக்கே. அண்ணே அண்ணே. ஏப்பா என்னப்பா வேணும்? இல்லைண்ணே வேலை வேணும்னு நின்றுட்டுருக்கேன். ஏதாச்சும் வேலை எங்கேயாச்சும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே போய் கேட்டுக்குவேங்கண்ணே. அந்த கடையில் கூட போர்டு போட்டிருந்தாங்கப்பா, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு. அங்கே வேணா போய் பாருங்க. சரிண்ணே, என்னை இந்த ரோடு மட்டும் கிராஸ் பண்ணி விட்ருங்கண்ணே. சரிப்பா வாப்பா. ஐயா ஐயா. யாருப்பா? என்ன வேணும்? ஐயா ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க ஐயா. ஏதாச்சும் வேலையா? யார் சொன்னா உனக்கு இங்கே வேலை இருக்குன்னு? இங்கே ஒரு வேலை இருக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க ஐயா. ஒரு வேலை கொடுங்க ஐயா. எந்த வேலைனாலும் செய்வேங்க ஐயா. எந்த வேலையும் செய்வியா? ஆமாங்க ஐயா. பார்த்து குருட நாட்டு தெரியுது, நீ எனக்கு எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க கண்ணு தெரிஞ்சாதான் வேலை செய்ய முடியும். நான் வந்து குருடனுக்கு வேலை கொடுத்துட்டு உன் வேலையை நான் செய்யறக்கா இங்க உட்காந்துருக்க போர்டை போட்டு உட்காந்துட்டு? ஐயா என்னால் முடிஞ்ச வேலை செய்வேங்க ஐயா, கொடுங்க ஐயா. உனக்கு கண் குருடனா இருக்கவே இருக்கிற, அப்புறம் நீ எந்த வேலையை செய்வ? எந்த வேலையை உனக்கு கொடுக்க முடியும்? அதனால இங்க வேலை இல்லை, போ போ. நீ வந்து வேலை கேட்டு இப்பயே வாசப்படியிலே கீழே விழுந்துட்ட. நீ உன்னை பார்க்கறதா இல்லை வேலைக்கு வேற ஆளை பார்க்கறதா? ஐயா ஐயா. அடுத்து யாருப்பா ஐயா ஐயான்ட்டு? யாரு? ஐயா ஐயா. யாருப்பா? ஐயா. என்ன ஐயா ஐயான் இருக்க? காது கேக்குதா இல்லையா? என்ன அந்த ஐயா கூப்பிட்டா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, வாயை மட்டும் இப்படி இப்படின்ட்டே இருக்கிறாரு. வாய் இப்படி இப்படின்ட்டு இருக்குண்ணா? நீ செவிடனா? இப்பதான் ஒரு குருட வேலைக்கு வந்தா, நீ வேற இப்ப செவிட வேலைக்கு வந்துட்டியா? ஐயா என்னமோ சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு தெரியல. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, எனக்கு வேற காதும் கேட்டு தொலைய மாட்டேங்குது. இப்ப இங்க வந்து ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கோம். ஒரு குருடன் வந்தா அவனுக்கு குருடனாருக்கு என்ன வேலை செய்வான்? அவன் தான் இப்ப போனான். அடுத்து நீ வேற செவிட வேற வந்துட்ட. உனக்கு கத்தி கத்தி ஏன் ஜீவன் போயிட மாட்டிருக்கு. இங்க எல்லாம் செவிடனுக்கெல்லாம் வேலை இல்லை, போ போ. என்னமோ சொல்றீங்க, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. ஆமா ஆமா, உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா போ போ. குருட வேலைக்கு வந்தான், அடுத்து செவிட. இனி எவன் வர போறானோ பார்க்கலாம். ஐயா ஐயா ஐயா. யாருப்பா? யாரு? ஐயா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. என்ன வேலை கொடுக்கறது உனக்கு? ஐயா எந்த வேலைனாலும் நான் செய்வேங்க ஐயா, கொடுங்க ஐயா. என்ன வேணாலும் செய்வியா? உன்னால எந்திரிச்சே நிக்க முடியல, இதுல நீ வேற வேலை வேணும்னு வேற வந்து கேட்டுட்டியா? இப்பதான் குருட வந்தா செவிட வந்தா, அடுத்து சப்பானி வேற வந்துட்ட, வேலை வேணும்னு வேற. ஏன்னா இதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ஆட்கள் வேலை கேட்டா குருடனுக்கும் செவிடனுக்கும் முடவனுக்கும் சப்பானிக்குமா நான் வந்து வேலை கொடுத்துட்டு இருக்கேன். இங்க எல்லாம் யாருக்கும் வேலை இல்லை, இடத்த காலி பண்ணு. சரிங்க ஐயா. காலையில இருந்து யாரும் வேலைக்கு வருவாங்கன்னு பார்த்தா, ஒருத்தன் குருட வேலைக்கு வரான், ஒருத்தன் செவிட வேலைக்கு வரான், ஒருத்தன் சப்பானி வரான். இன்னைக்கு பொழுதே போச்சு. இப்போ இந்த போர்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம இடத்த காலி பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடலாம், சத்தமாக இருக்குங்க. அதாவது இந்த நாடகம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், தான் குறை உள்ளவன் மற்றவர்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி ஏளனப்படுத்துறது கூடாதுங்கிறது. நான் தன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்லி ஏசப்பா சொன்னது போல், நம்ம எதை தான் குறையாக இருந்தாலும்
அடுத்தவங்களை நேசிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன நாடகம் போட்டது. சரி.